இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். எனக்காக வந்த என்னுடைய குடும்பத்துக்கும் என்னுடைய சிநேகிதிகளுக்கும் இங்கே பத்திரிகை ஊடகங்கள் அவங்கள் அனைவருக்கும் என் கூட நடித்த அனைத்து கலைஞர்களுக்கும் இந்த படத்தை இயக்கிய சிவகுமார் முருகேசன் அவருடைய குழுவினருக்கும், கேமராமேன் விவேக், எடிட்டர் லோகேஷ், மேக்கப் வினீஷ் விஜயன், ஆர்ட் டைரக்டர் ராமு தங்கராஜ், மியூசிக் நிவாஸ், முக்கியமாக இன்னொரு தயாரிப்பாளர் சுதன் அவர்களுக்கும், இங்கே என்னுடைய சிநேகிதி எனக்கு வந்த மாதிரி அவருக்காக சிவகார்த்திகேயனுக்காக வந்த சூரிக்காகவும், இந்த படத்தை அன்போடு ஒரு நம்பிக்கையோடு தயாரித்த சிவகார்த்திகேயன் அவர்களுக்கும், இந்த படத்தை நம்பி வாங்கி விநியோகத்துக்கு சண்டை போட்டு வாங்கி வந்திருக்கும் ஏஜிஎஸ் குடும்பத்துக்கும், அனைத்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எக்ஸிபிட்டர்ஸ் அவர்களுக்கும் நான் ஃபர்ஸ்ட் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். 48 இயர்ஸ்னு சொல்கிறீங்க, பட் இன்னைக்கு இந்த மேக்கப் போடுறதுக்கு 5 மணி நேரம் ஆச்சுன்னு சொன்னேன். அதுக்கு எப்படி அந்த பொறுமை வந்தது என்று இந்த ஈவினிங் ஒரு சாட்சி தான். ரொம்ப பொறுமையாக நாங்கள் உட்காந்து இதெல்லாம் பார்க்குறோன்னா உண்மையிலே எல்லாருடைய நான் என்ன பார்க்குறேன்னா எல்லாருடைய அன்பு, நம்பிக்கை, கஷ்டம், உழைப்பு, ஆனால் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு குறி. அதை மட்டும்தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நான் சிவாவை ரொம்ப வருஷமாக நான் பார்க்குறேன். நான் அவரை ஆங்கர் பண்ண போகும்போது நான் அப்படியே மேலோட்டமாக பார்த்துருக்கேன். அப்புறம் நடிக்க வந்தப்போ, அப்புறம் ஒரு நாள் நான் ஏதோ ஒரு படம், எந்த படம் மறந்து போச்சு, சூரிய, உங்களுக்கு தான் ஞாபகம் இருக்கும். நானும் சூர்யா நடிச்சிட்ருக்கப்போ நான் சும்மா அப்படியே பார்த்து சொன்னேன், சூரி இந்த பையன் ஒரு பெரிய ஆளாக வருவான் பாருங்க அப்படின்னு. சூரியக்கிட்ட நான் அதை சொன்னேன். அவருக்கு ஏக சந்தோஷம். மேடம் நீங்கள் சொல்லிட்டீங்க, நீங்கள் நான் சொன்னேன், இல்லை என் மனசில் பட்டது நான் சொல்கிறேன். I somehow had a feeling that he will become a very big, somebody big, but not வெறும் நடிகராக மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல மனிதனாக அவர் வளர்ந்திருக்கிறார். இது நான் வெறும் பெருமைக்காக என் படம் தயாரித்தார் இதெல்லாம் நான் சொல்கிற ஆள் எல்லாம் கிடையாது. நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். பட் நான் அவரை ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சிட்ருக்கேன். அவர் ஃபேஸில் ஈஸியாக ஒரு ரியாக்ஷன் இருக்காது. அவர் எப்போ எஸ் பண்ணு அப்படின்ட்டு இருப்பார். ஆனால் அதுக்குள்ளே 1000 ஓடிக்கிட்டு இருக்கு. கஷ்டப்பட்டவங்களுக்கு தான் தெரியும் அடுத்தவனோட வழி. நான் எப்பவுமே ஒரு மேடையிலே சொல்லுவேன். அப்போ ஸ்ரீபிரியா கூட சொன்னாங்க, பசியாப்பக்காரன் புளியாப்பக்காரன் சொல்லி, இல்லை புளிச்சாப்பக்காரனுக்கும் பசியாப்பக்காரனுக்கு உள்ள வித்தியாசம் தான் இந்த சினிமா. எவ்வளோ பேரோட கனவை நான் பார்த்துருக்கேன், எவ்வளோ பேரோட பயணத்தை நான் பார்த்துருக்கேன். நீங்கள் 48 வருஷம் என்னை காட்டுறீங்கல்ல, நான் என்னை பற்றியெல்லாம் நான் ஒரு நாளும் கவலைப்பட்டதில்லை. நான் எல்லாருடைய பயணம், எவ்வளோ ஹீரோஸ், எவ்வளோ டைரக்டர்ஸ், எவ்வளோ ப்ரொடியூசர்ஸ், நான் இன்றைக்கும் நான் எப்போ நினைக்கிறது ஏன்னா நானும் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து எனக்கு ப்ரொடியூசர்ஸ் மேலே தனி மரியாதைங்க. நான் முன்னெல்லாம் நானும் ஸ்ரீபிரியா பேசப்போ ஏங்க ஏவிஎம் சரவணன் சார் எப்போ பார்த்தாலும் கையை கட்டி நிற்கிறாரு அப்படிங்கிறது நாங்கள் 2 பேரும் அது டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதோட முடிவு நான் ஓப்பனாக இப்போ மேடையில் சொல்ல முடியாது. அவருடைய ஆத்மாக்கு நான் வணங்குறேன். ஏன்னா அந்த கையை எடுத்து விட்டால் எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்கங்கிற ஒரு பயத்தில் தான் இருந்திருப்பார். ஏன்னா தட் இஸ் ஹவு சினிமா இண்டஸ்ட்ரி ஒர்க்ஸ், இட் ஆப்ரேட்ஸ். டேலண்ட் ஒன்று தான் நம்மளை காப்பாற்றும். லக்கு வேணும் ஃபஸ்ட்டு வரதுக்கு. லக்கு நான் சும்மா வீட்டு வாசலில் தண்ணி செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு இருக்கும்போது பாரதி ராஜா அவர்கள் என்னை பார்க்குறாரு, என் வீட்டுக்குள்ளே வராரு, என்னை நடிக்க சொல்கிறாரு. என் மூஞ்செல்லாம் யார் பார்ப்பா? அதாவது தெனாவட்டின் உச்சம் கொஞ்சம். பட்
அப்படி இருந்து இந்த பயணம் வந்து நான் போயிட்டு அப்படியே வந்துட்டேன். 48 இயர்ஸில் ஒரு காலகட்டத்திலையும் என் லைஃப் வந்து அப்படி ஒரு டேர்ன் ஆகும். தேங்க்யூ சிவா அண்ட் தேங்க்யூ another சிவகுமார். என் வாழ்க்கைக்கு இன்னொரு டேர்ன் கொடுத்துருக்கீங்க. எனக்கு 2 எஸ்கேங்க. ஒன்று சிவகார்த்தியும் ஒரு எஸ்கே, என் வீட்டில் இன்னொரு எஸ்கே. நாங்கள் தான் அவர் எஸ்கேன்னு கூப்பிட்டு சரத்குமார். இந்த படம் பண்ண மாட்டேன்னு சொல்கிறப்ப அவர் ஏதோ யதார்த்தமாக இந்த கதையை கேட்டு அப்பா என்னை வந்து ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி நீ பண்ணி என்ன இது ரொம்ப நீ பண்ண மாட்டேன்னு ஐயோ ஸ்டூபிட் அப்படி இதெல்லாம் சொல்லி அப்புறம் நம்ம யோசிக்க ஆரம்பிச்சு அப்புறம் நிறைய எல்லாருமே பேசிட்டாங்க. இந்த படத்தோட பயணத்தை பற்றி பேசிட்டாங்க. நானும் வாய் வலிக்க எல்லா டிவிலையும் பேசிட்டேன். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு admire the spirit. இந்த படம் வந்து எனக்கு கதை தெரியும். இந்த படத்தை நான் ஒரு 3 நாளுக்கு முன்னாடி கமல் சார் பார்க்கும்போது நானும் பார்த்தேன். நான் அந்த படத்தை ரொம்ப ரசித்தேன், அதாவது சிரித்தேன். பட் அதையும் மீறி நான் பார்த்தது வந்து இது வந்து உண்மையை சொல்லப்போனால் இது ரஜினிகாந்த் நடிக்க வேண்டிய படம். அவர் இந்த வேஷம் போட்டு நடிக்க மாட்டார். அது பெண்ணாக மாற்றி என்னை நடிக்க வச்சுருக்காங்க. ஆக்சுவலி தட்ஸ் ஹவ் ஐ லுக் அட் இட். ஏன்னா நான் ஒரு மாசு நீங்கள் யாராவது சிந்திச்சு பார்ப்பீங்களா? இந்த கிழவி தாய் கிழவி வந்து ஒரு ரஜினிகாந்த் ரேஞ்சில் வந்து கொண்டு போயிட்டாங்க படத்தை. ஐ லுக் அட் இட் அண்ட் எனக்கு என்ன இதில் வியப்புனா இந்த சிவகுமார் தான். இந்த பையன் ஒரு வார்த்தை கிடையாதுங்க. இந்த மேக்கப் போட போகும்போது எனக்கா கோபம், ஐயோ என்னையா பண்ணுறீங்க, 4.5 மணி நேரம் உட்காந்து தேய்ச்சி அந்த காதை குத்தி ஐயோ வாயில் இது அந்த வாய்க்குள்ள அந்த இதெல்லாம் போட்டு கண்ணு அப்படியே பார்த்தா ஐ ஹாவ் டு தேங்க் மிஸ்டர் கமல்ஹாசன். அப்பமா சாமி அவர் வந்து உண்மையிலே சொல்லணும், ஒரு ரோலுக்கு நான் இவ்வளோ அழுவுறேன். அவர் எவ்வளோ ரோல்ஸுங்க சலிக்காமல் அவர் செஞ்சுருக்காருங்க. அந்த இடத்துல யார் திட்டு வாங்கினாங்கல்லாம் நான் அந்த கதைக்கே நான் போல. அவர் வந்து அதெல்லாம் அவ்வை ஷமிக்கெல்லாம் எனக்கு சொல்வார். 3 ஹவருக்கு அப்புறம் அப்படியே கொட்டும் அந்த மேக்கப்பு, அப்படியே விழுந்துடுமா, அதெல்லாம் பிடிச்சிக்கிட்டு அப்படியே நடிப்பாருன்னு. ஓ மை காட், ஹேட்ஸ் ஆஃப் டு தட் பர்சன், ஹேட்ஸ் ஆஃப் டு கமல்ஹாசன். அவர் தான் என்னை இன்ஸ்பயர் பண்ணார் இந்த கதையை பண்ணுறதுக்கு. அவர் எப்போவுமே சொல்வார், ராதிகா நீ தெரியக்கூடாது, அந்த கேரக்டர் தான் தெரியணும்னு. என்றைக்கோ ஒரு நாள் ஏதோ யதார்த்தமாக சொல்லிட்டாரு, அது என் மைண்டில் ஒட்டிக்கிச்சு. ஸோ ரிவர்ஸ் ஆஃப் ரோல்ஸ், அதுதான் நான் தாய் கிழவி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் இது எல்லாம் வந்து வேறுங்க. நான் நடித்தது ஓகே, எல்லாமே ஓகே, நான் நடிச்சுட்டேன் முடிச்சிட்டேன், எல்லாம் ஓகே. கால் உடைஞ்சது அந்த வழியோட நான் நீங்கள் நம்ப மாட்டீங்க, படம் பார்க்கும்போது தான் என் கூட நடித்தவங்க பேர் கொஞ்சம் சொல்கிறீங்களான்னு நான் கேட்டேன். ஏன்னா அவ்வளோ வலி. அவங்க வந்து என்கிட்ட பேசினா இல்லை அப்படிம்பேன். ஏன்னா வழியில் வார்த்தை கூட வராது, அவங்க பேரை தெரிஞ்சுக்கிறதுக்கு கூட எனக்கு முடியல. அவ்வளோ பெயினோட நான் வந்து சரி ஒரு ஷூட்டிங் என்னால் நிற்கக்கூடாது. ஏன்னா நானும் ஒரு ப்ரொடியூசர், அடுத்த ப்ரொடியூசர் கஷ்டப்படக்கூடாது. அதுவும் இது ஒரு 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 ரொம்ப கட்டுக்கோப்பாக ஒரு மாதிரியா ஒரு பேஷனோடு பண்ணுற படத்தை நம்ம ஸ்பாயில் பண்ணக்கூடாதுன்னு நான் வாயை மூடிக்கிட்டு போய் நடித்தேன். இதுக்கு எல்லாம் ஹீரோ வந்து சிவகுமார் முருகேசன் தான். என்னுடைய கேரியரில் நான் பார்க்காத டைரக்டர்ஸ் இல்லைங்க. என்னுடைய குரு பாரதிராஜா அவர்கள்லேருந்து, நான் ஒரு கே விஸ்வநாத்லேருந்து, பாபு சார்லேருந்து, இங்கே எஸ்பி முத்துராமன், நீங்கள் எவ்வளோ எந்த சங்கர் என்ன வேணாலும் சொல்லுங்கள், எல்லா டைரக்டர்ஸ் கூட நடிச்சுட்டேன், பாலச்சந்தர் சார் தவிர. அப்படி இருக்கும்போது இந்த பையன்கிட்ட ஏதோ ஒரு ஸ்பார்க், அவன் வந்து ஈஸியாக வெளியே வர மாட்டேங்க இந்த வார்த்தை. அப்போவே நான் நினச்சேன் இவன் ரொம்ப அமுக்கி, இந்த ரொம்ப பேசாமல் இந்த அமுக்கி நிற்கிறவங்களெல்லாம் லேசில் நீங்கள் நம்பாதீங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு ஃபயர் இருக்குது. தயவு செஞ்சு நான் பாலிடிக்ஸ் பேசுகிறேன்னு நினைக்காது. என் கணவர் போகும்போது என் கண்ணத்தை கீழே வாயை கொஞ்சம் அடக்கி பேசுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நான் சொல்கிறது வந்து அவரை பற்றி, சிவகுமார் முருகேசன் பற்றி. கரெக்டாக எஸ்கே? அவர் வந்து வாயில் இருந்தால், பட்
I can see in his eyes how he was looking, calculating. அந்த ஷாட்டை எப்படி எடுக்கணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிறது, அந்த திறமையை நீங்கள் கண்டுபிடிச்சிங்க பாருங்க சிவகார்த்திகேயன். ஃபேண்டாஸ்டிக். அதே மாதிரி அந்த எஸ்கே, அதாவது சிவகுமாரும் ஒரு டேலண்ட்டும் என்கிட்ட வினீஷ் பற்றி சொல்ல போகுது. மேடம் நீங்கள் அவரை நம்புங்க, சிறப்பாக பண்ணுவார்னு என்கிட்ட வந்து சொல்கிறாரு. நான் அப்படி பார்க்க, ஏன்னா நாங்கள் பாம்பே, லாஸ் ஏஞ்சலஸ் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்க போது, அவங்களுக்கெல்லாம் தாய்க்கிழவி எப்படியா தெரியும், நம்ம ஊர் தாய்க்கிழவி நம்ம. அப்போ சொல்கிறோம், வினீஷ் மேடம் நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க மேடம். அந்த சின்சியர் அட்டெம்ப்ட் டு ரெக்கக்னைஸ் டேலண்ட் ஒரு டைரக்டர் கிட்ட இருக்குன்னா, தட் மீன்ஸ் இது உங்கள் முதல் அடி. இனிமே பார்த்து கால் வைங்க, செய்யும், பார்த்து கால் வைங்க. சினிமாங்கிறது வந்து லக்கில் வந்துடும், ஆனால் தக்க வைக்கிறது வெறும் டேலண்ட் மட்டும்தான். அதை நான் நம்புகிறேன். சில டைம் நம்ம நினைப்போம், சிவா நான் உனக்காக தான் இந்த படம் ஒத்துக்கிட்டேன், உன் மூஞ்சியை பார்க்க எனக்கு பரிதாபமாக இருக்குது. வந்தாங்க நிற்பான், மேடம் எப்படியாவது இந்த கதை பண்ணுங்க மேடம் ப்ளீஸ் மேடம். பயா அப்படிப்பேன். நான் எல்லாம் பண்ண மாட்டேன். கேள்வி என்ன கேள்வி விஷயம், ஏதோ சித்தி கித்தி பாஞ்சாலின்னு கூப்பிடுறாங்க, இப்போ தாய் கேள்வின்னு கூப்பிடுவாங்க, அதெல்லாம் பண்ண மாட்டேன். அப்படி எனக்கு இருக்கிற இந்த லோலா இருக்கேன் ரொம்ப ஓவர். பட் இருந்தால் கூட அவ்வளோ பொறுமையாக. ஆனால் என்னை அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பாப்பல, இல்லை மேடம் இது ஒன்றும் இல்லை மேடம், இட்ஸ் ஓகே, அப்படி தான் மேடம், எல்லாம் ஓகே, அப்படியே சொல்லி வேலை வாங்கினார் சிவா. ஐ மீன் இன்னொரு சிவா, வெரி குட் சிவா. நீங்கள் வந்து அந்த உங்களுடைய ஒவ்வொரு டெக்னீஷியனும், ஒரு மியூசிக்லேருந்து உங்கள் கேமராமேன் எப்படி ஒர்க் பண்ணாருங்கிறது நான் பார்த்தேன். ரியலி உங்கள் அசிஸ்டன்ட்ஸ் எப்படி ஒர்க் பண்ணாங்கங்கிறது நான் பார்த்தேன். நானும் எவ்வளோ படம் பார்த்துட்டேன். பட் இதுதான் உழைப்புங்க. அதை விட சிவகார்த்திகேயன் அவருடைய டீம், கலையாக இருக்கட்டும், ராகுலா இருக்கட்டும், தாவா ஐயா, எல்லாம் கையை தூக்குங்கப்பா, உண்டு என்ன ஐயான்னு சொல்லுங்கப்பா, எல்லாம் பா அப்படியே என்ன அப்படி இப்படி கூட்டிகிட்டு போய், ஏன்னா அவங்களுக்கு பயம், நான் பாட்டுக்கு ஏதாவது போயிடுவேன், அந்த மேக்கப் பார்த்து நான் ஏதாவது டென்ஷன் ஆகிடுவேங்கிற அவங்களுக்கு டென்ஷன். பட் ஓகே, இதெல்லாம் படத்தை பற்றி, படத்தோட கதையை பற்றி நான் சொன்னேன். இது ஒரு ஃபீமேல், ஒரு ஹீரோ பண்ண வேண்டிய கதை நான் பண்ணிட்டேன். பட் இதில் ஒரு மெசேஜ் வந்து, எல்லாரும் சொல்கிறாங்க நம்ம அம்மச்சி வந்து உயிரோடு இருந்திருந்தா இப்படி சொல்லுவாங்க, எங்கள் பாட்டி இருந்திருந்தா இப்படி சொல்லுவாங்க. கிடையாது. இது வந்து ஒரு பெண் வலியை வந்து உணர்ந்த ஒரு பெண் சொல்ற கதை, இது சொல்ற மெசேஜ், இது ஒரு தாயா சொல்ற மெசேஜ், இது ஒரு பிள்ளையா உன் தாயை எப்படி பார்க்கணும், உங்க பெற்றோர்களை எப்படி பார்க்கணுங்கிற மிகப்பெரிய மெசேஜ். எனக்கெல்லாம் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் நான் அதை பார்க்க போது. இதெல்லாம் நான் கதையில் கேட்டிருக்கேன், பார்த்துருக்கேன். பட் இந்த படத்தில் அது நீ சொன்ன விதம், அந்த இடத்துல அந்த கதாபாத்திரத்தை நீ எப்படி, அந்த பாலமுருகன் கேரக்டரை அந்த இடத்த எப்படி நீ கொண்டு வந்து நிறுத்தி, எப்படி அடுத்தவங்களுக்கு அந்த பயணத்தை வந்து அப்படி கொண்டு போகிறீங்களோ, எக்ஸலண்ட், வெரி நைஸ். நான் யூஸ்வலாக என்னுடைய படங்களை பற்றி நான் ரொம்ப பேச மாட்டேன், because I think content should speak, but I want to speak about this film. இது வந்து பெண்ணை பற்றி புகழ்ந்து, அதான் ஸ்ரீபிரியா சொல்கிற மாதிரி பெண்களை பற்றி எவ்வளோ பேர் படம், அதெல்லாம் இல்லைங்க, எல்லாரும் அப்படிதான். அது வந்து நம்ம எப்படி அங்கே சண்டை போட்டு அந்த இடத்துல எப்படி நிற்கிறோங்கிறது தான் அந்த பெண்ணோட அந்த இடத்த வந்து நாங்கள் பிடிக்கிறோம் பாருங்க, அங்கே தான் நாங்கள் நிற்கிறோம். கரெக்டாலு தள்ளுவாங்க, என்ன வேணாலும் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, மேக்ஸிமம் ஒரு பெண்ணை திட்டினோன்னா கேவலமாக பேசுவாங்க. ஓகே, ஓ வெரி குட், நெக்ஸ்ட் ஏதாவது புதுசாக சொல்லுங்க. அப்படிதான் இருக்கணுங்க எல்லா பெண்களுக்கும், என் பொண்ணு உள்பட நான் சொல்கிறேன், இப்படி தான் இருக்கணும். டோன்ட் கேர், நம்ம ஃபோக்கஸ் இஸ் ஆன் த கோல். நான் நிற்பேன். நான் ஃபஸ்ட்டு சினிமாவுக்கு வந்தப்போ நான் நான் நிற்கிறேன், இப்படி நிற்கிறேன், பின்னாடி நிற்கிறேன், பாரதி ராஜா சார் பின்னாடி. அவங்க சொல்கிறாங்க, ஐயா ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசர் சொல்கிறாரு, சார் இந்த பொண்ணு வந்து இந்த ஒரு படத்துக்கு ஓகே சார், இதுக்கப்புறம் இது அவ்வளோலாம் தாங்காது சார். அந்த கம்பெனியில் மிகப்பெரிய படங்கள், அதிக படங்கள் பண்ணவர் நான்.
இது நான் வந்து ஒரு திமிர்லையோ ஒரு தெனாவட்லையா வேறு என்னை சொன்னா நான் அப்படியெல்லாம் சொல்ல. என்னுடைய நம்பிக்கை அங்கே போய் என்னை நிறுத்திச்சு பாருங்க, அதை தான் நான் சொல்கிறேன். பிகாஸ் ஐ வாண்ட் எவ்ரி உமன், எவ்ரி கேர்ள், எவ்ரி ஒன் டு பிலீவ் இன் யோர் செல்ஃப். சில டைம் வாழ்க்கையில் நிறைய ஏமாற்றங்கள் எனக்கு வந்து என்ன அவமானப்படுத்தின மாதிரி ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன்டு இட். நான் எனக்கு செல்ஃப் சிம்பத்தி எல்லாம் கிடையாது. சில டைம் அதை வந்து என்னை தாண்டி போயிடும். எனக்கு வர வேண்டியது வாழ்க்கையாக இருக்கட்டும், படமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் எனக்கு இந்த வாழ்க்கை அப்படின்னு நினைக்கும் போது அது தாண்டி என்னை போகும்போது நான் எங்கே ஜெயிக்கிறேன்னு தெரியுமா? தாண்டி போச்சா, ஓகே, சம்திங் பெட்டர் இஸ் தட். தட் இஸ் வாட் ஐ எம் ஹியர் ஃபார். ஐ வாண்ட் இந்த படத்தில் வந்து எல்லாரும் என்னை பாராட்டுறாங்க. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. பட் என் பொண்ணு சொல்கிற மாதிரி உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்டே வாங்க தெரியாது மாமா, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அடுத்த ஹீரோயின்ஸ், அடுத்த வர தலைமுறை இதெல்லாம் பார்த்து நம்மளும் ஒரு நாள் இதை மாதிரி வேற கேரக்டர்ஸ் பண்ணணும், இந்த மாதிரி நாங்களும் தாக்கு பிடிச்சி நிற்கணுங்கிற மன தைரியமும் நம்பிக்கையும் எல்லாருக்கும் வரணும். இது நான் சினிமாவில் இருக்கிறனால நான் சொல்கிறேன், என்னுடைய துறை சார்ந்து. பட் எல்லா துறையில் இருக்கிற பெண்களும் இந்த மாதிரி இருக்கணுங்கிறது என்னுடைய ஆசை. அண்ட் தட் இஸ் தாய் கிழவி. தேங்க்யூ ஃபார் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ். என்னுடைய பயணத்தில் இந்த பயணம் எனக்கு ரொம்ப பிடித்த பயணம். ஐ எம் வெரி ஹாப்பி டுடே. ஏன்னா நான் வந்து என்றைக்குமே நான் ஃபீல் பண்ணதில்லை என்னை பாராட்டுறாங்க பாராட்டல, டசன்ட் மேட்டர். ஸ்ரீபிரியா என் கூட சண்டை போடாங்க, என்ன ராதிகா இங்கே இருக்கிற அத்தனை பேர் சொன்னாங்க, சிவா நீங்கள் கூட எனக்கு சொன்னீங்க எல்லாரும் நேஷ்னல் அவார்ட் சொல்கிறாங்க மேடம், உங்களுக்கு நேஷ்னல் அவார்டு. மனிதன் கொடுக்கறது தான் என் அவார்டு, எனக்கு கடவுள் வேறெல்லாம் கொடுத்துட்டாரு. ஐ எம் ரியலி நாட் இன். அது வந்தால் ஐ எம் ஹாப்பி, வரலைன்னாலும் ஐ எம் ஹாப்பி. I have got good friends. I have got a fantastic family. I have got confidence in my work. I have got self-confidence and I'm proud to be who I am. நான் வந்து இன்னைக்கு என்னுடைய ஃப்ரெண்ட் இங்கே மகாலட்சுமி இங்கே உட்காந்துருக்கு. அவங்க வந்து லலிதா, பத்மினி, ராகினி எல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க ராகினியோட பொண்ணு. இது மாதிரி அவங்கள ஒரு பெரிய ஹீரோக்கு நான் அறிமுகப்படுத்தினேன். இவங்க லலிதா, பத்மினி, ராகினியோட. அவங்க யார் அப்படின்னு கேட்டவரும் இருக்கிறார், இருந்து கொண்டு இருக்கிறார். பேரெல்லாம் சொல்ல மாட்டேன், என் புருஷன் மிரட்டிட்டு போயிட்டாரு, ஒன்றும் பேசாத. வேற யாரோ பணம் போட்டு படம் எடுக்கிறாங்க, அவங்க படத்தை நீ கெடுக்காத வாயை திறந்து இப்படியே என்னை சொல்லி சொல்லி நான் கொஞ்சம் காம் ஆயிட்டேன். இன்னைக்கு அதெல்லாம் 5 நிமிஷம் ஒரு இடத்துல உட்காருது. ஸ்ரீபிரியா அவங்க நிறையா என்னை பற்றி பேசிட்டாங்க. ஓகே, அவங்க வந்து எனக்காக அவங்க கேட்டுக்கிட்டு இன்னைக்கு வந்திருக்காங்க. என்னுடைய மகள், என்னுடைய சிஸ்டர் நிரோஷா, என் பையன் ராகுல், நான் சம்பாதிச்ச மிகப்பெரிய சொத்து, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய கோஸ்டார்ஸ் அண்ட் என் கூட ஒர்க் பண்ண எல்லாரும். ஐ எம் ஸோ ப்ரவுட் நான் இங்கே இருக்கேன்னு. அதுக்கு மேலே என்னை அறிமுகப்படுத்தின என்னுடைய குரு பாரதி ராஜா அவர்கள். எனக்கு மிகப்பெரிய வருத்தம் அவர் இந்த படம் பார்க்க முடியலைங்கிறது. கமல் சார் என்கிட்ட சொன்னார், ராதிகா நான் சின்சியராக சொல்கிறேன், எப்படியாவது பாரதி ராஜா சாரை கொண்டு வந்து இந்த படத்தை பார்க்க வை, ஹாஸ்பிட்டல்லேருந்து கூட்டிகிட்டு வா, ஏஞ்சிப்பாரு ராதிகா. அவ்வளோ நம்பிக்கை அவருக்கு, அவர் ஏஞ்சிடுவார் கண்டிப்பாக, நான் சொல்கிறேன்னு. சார் அவரை அப்படியெல்லாம் கூட்டிகிட்டு வர முடியாது சார் அப்படின்னு. யா அந்த மிகப்பெரிய வருத்தம். ஏன்னா ஃபஸ்ட்டு படம், அந்த கிளி என்னோடது, என் டைலாக் நான் சொல்ல போகும்போது, இல்லைம்மா நீ சாதாரணமாக சொல்லுன்னு சொன்னார். ஒன்று நான் டைலாக் பேசுவேன், இல்லைன்னா கை தூக்குவேன், இது 2 கலந்து என்னால் பண்ண முடியாதுன்னு சொன்ன இந்த நடிகை இன்னைக்கு தாய் கிழவியா, அவர் தாயாரை அவங்க மாதிரி நிறைய இருக்கணும்னு நினச்சேன். அவங்க பேர் கருத்தம்மா. அவங்க மாதிரி இருக்கணும்னு நினச்சேன். அவர் ஸ்டில்லை பார்த்தாரு. கடைசியாக எங்கள் அம்மா இறந்தப்ப அவர் வந்தார், வந்து இந்த ஸ்டில்லை பார்த்து அப்படி அழுதார்.
நீயாடி இதெல்லாம் பண்ணுற அப்படின்னு கேட்டார். ஏன்னா நான் தினம் அவர் கூட சொல்லுவேன், ஏன் சார் என்ன நடிக்க வைக்கிறீங்க, போர் சார் இதெல்லாம் அப்படின்பேன். யார் சார் என் மூஞ்செல்லாம் பார்ப்பாங்க, அப்படியெல்லாம் கேட்டு நான் வந்திருக்கேன். ஸோ அவர் இன்னைக்கு இந்த படம், ஐ ஹோப் கடவுள்கிட்ட அவர் நல்லா வந்து இந்த படத்தை பார்ப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு எப்போ இருக்குது. ஆனால் எல்லாத்துக்கும் மேலே என்னை இவ்வளோ தூரம் ஒரு நடிகை ஆக்குன என் தாயார். எனக்கெல்லாம் ஆம்பிஷனே கிடையாதுங்க. நான் பாட்டுக்கு என் வேலை உண்டு, ஒரு புக்கை படிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். என் மதர் இதை பார்க்கலைங்கிற ஒரு வருத்தம் எனக்கு இருக்குது. பட் அவங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் தான் இன்னைக்கு இவ்வளோ தூரம். நீங்கள் எவ்வளோ ஹீரோயின்ஸ் வந்து எல்லாரும் சொல்கிறாங்க வயசை பற்றி பேசுகிறாங்க. ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட். இட்ஸ் ஓகே. என் ஏஜ் சொன்னால் என்ன பெரிய ப்ராப்ளம்? ஒன்றும் இல்லை. ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். இட் இஸ் மை மைண்ட். தட் ஹாஸ் டு பி இன்டாக்ட். அப்படி பார்க்கும்போது இந்த வயசில் ஹீரோயினா இன்னைக்கு கலையரசி அப்படிங்கிற அந்த பேர் போட போகும்போது எனக்கு எவ்வளோ பெருமை என்றால், டாக்டர் கலைஞர் அவர்கள் எனக்கு கொடுத்த பட்டம் கலையரசி. அவர் நிறைய பேருக்கு பட்டம் கொடுக்கலன்னு என் கணவர் என்கிட்ட சொன்னார். எவ்வளோ பேருக்கு கொடுத்துருக்காரு, நீ உனக்கு கொடுத்துருக்காரு அந்த பட்டத்தை, நீ வந்து போடு அப்படின்னு சொன்னார். எனக்கு எப்பவுமே இந்த டைட்டில் முன்னாடி இதெல்லாம் போடுறதெல்லாம் எனக்கு கொஞ்சம் அதில் ஆர்வம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. பட் இருந்தால் கூட இன்றைக்கி நான் ரொம்ப பெருமையாக அவர் கொடுத்த பட்டம் கலையரசின்னு போகும்போது ஸோ இவங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாமே எனக்கு ஏதோ ஒரு விதத்தில், முக்கியமாக நடிகவேல் எம்.ஆர். ராதா அவர்கள். நான் வந்து ஃபீமேல் எம்.ஆர். ராதாவை தான் நடிச்சிருக்கேன். கரெக்டாக அவர் மாதிரி இருக்கிற அந்த ஷார்ட் அதுதான். இதில் வந்து நான் கொடுக்குற மிகப்பெரிய ட்ரிபியூட் என் தந்தைக்கு. நான் சினிமாவுக்கு வந்தப்ப என்னை அவமானப்படுத்தின, என் தந்தையின் பேரை கூட சொல்ல விடாமல் என்னை அவமானப்படுத்தினவங்க நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் இன்னும் இருக்கிறாங்க. நான் என் அம்மா கிட்ட சொல்லுவேன், பேரே போடாதீங்கம்மா அப்படின்னு. எங்கள் அம்மா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாளும் நான் ராதிகான்னு தான் போட்டிருக்கேன் தவிர என் அப்பா தந்தை பேரே நான் போடவில்லை. ஏன்னா அவ்வளோ பேசுனாங்க. தேவையில்லை. லெட் மீ ப்ரூவ். அண்ட் டுடே நான் ப்ரௌடாக சொல்கிறேன், தெனாவட்டோட சொல்கிறேன், எம்.ஆர். ராதா பொண்ணுங்கிறது நான் இன்னைக்கு நிரூபிக்கிறேன். நான் யாருக்காகவும் நிரூபிக்கல. ஐ டோன்ட் வாண்ட் டு ப்ரூவ் யூ அ பாயிண்ட். ஐ எம் ப்ரூவிங் டு மீ அண்ட் மை ஃபேமிலி, மை brothers and sisters a point. We are M.R. Radha's children. Thank you so much for giving me this platform, for giving me this journey. I want my friends and my family and my sister to come up because I want to thank them for supporting me. ஏன்னா நான் காலெல்லாம் உடஞ்சப்போ நான் ரொம்ப அழுது நடக்க முடியுமான்னு நினச்சேன். தாய் கேள்விக்கு டான்ஸும் ஆடிட்டேன். தேங்க்யூ.